அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் மற்றும் ஆப்பரேட்டர் சங்க சார்பாக விழா காலங்களில் தொடர்ந்து கட்டண உயர்வு என்ற குற்றச்சாட்டு பல்வேறு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் 500 எங்கள் சங்கத்தை சார்ந்த 500 பேருந்துகள் வருடம் முழுதும் ஆம்னி பேருந்து அரசு பேருந்து கட்டணத்திலே இயக்குவதற்கு அனுமதி கோரி விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். அந்த 500 பேருந்துகளை வந்து அரசு பேருந்து கட்டணத்திலேயே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை முடிவு பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து தமிழகத்தில் சுற்றுலா பெர்மிட்டு கிடையாது. ஆம்னி பேருந்து பெர்மிட்டை தான் சுற்றுலா பெர்மிட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஆம்னி பேருந்து பெர்மிட் தனியாகவும் சுற்றுலா பேருந்துகளுக்கு தனியாகவும் பெர்மிட் வழங்க வேண்டுங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கோம். அது பரிசீலனையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுற்றுலா அதனுடைய சுற்றுலா பேருந்துடைய பெர்மிட் கொடுத்தா இங்கே வந்து சுற்றுலா வளர்ச்சி பெறும். ஏன்னா வந்து பக்கத்து மாநிலத்திலலாம் வந்து சுற்றுலா பேருந்து தனித்தனி பெர்மிட் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அது இல்லாமல் இருக்குது. அது சுட்டி காட்டியிருக்கோம். மற்ற மாநிலத்தில் வரி எவ்வளவு வாங்குற வசூல் பண்ணுறாங்கிற வரி விவரங்களையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த இதில் வந்து புது பெர்மிட் வழங்க வேண்டும்ங்கிற ஒரு உத்தரவு கேட்டு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம். அது விரைவில் கிடைக்குங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே வேளையில் இப்போ லஞ்ச லாவணியம் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறவங்களுக்கு முதல் ஊழலே வந்து ஆர்டிஎஸ்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமையில் ஆட்சி ஏற்ற பிறகு எங்களுடைய சங்கத்தோட தகவலை நாங்கள் எல்லா ஆப்ரேட்டரும் போனாலும் இது வரைக்கும் உண்டாத அளவுக்கு யாரும் வந்து நானும் இதே பேட்டி கொடுத்துருக்கேன். போன ஆட்சி காலத்தில் பெர்மிட் வாங்கினா 5 லட்ச ரூபா இருந்தாலும் வாங்க முடியும்னு. இப்போ வந்து பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. அதிகாரியே கொடுக்குறாங்க. அமைச்சர்கிட்ட போய் தான் வரணும். இப்போ அதிகாரியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஆப்ரேட்டர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பொதுமக்களுக்கும் நாங்கள் சேவை செய்கிறதுக்கு அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து அரசு கட்டணத்தில் நாங்கள் வந்து இயக்கிறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சதுமே இந்த லஞ்சம் இல்லாமல் வண்டி எஃப்சிக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி எல்லாம் எதுக்கு இருந்தாலும் காசு இருந்துச்சு. இப்போ எல்லா வேலைகளும் ஃப்ரீயாக நடக்குது. அதன் காரணமாக நாங்கள் வந்து 500 பேருந்துகளை அரசுக்கு ஒத்துழைக்குங்கிற வகையிலும் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற வகையிலும் 500 பேருந்தை வந்து அரசு கட்டணத்தில் இயக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசு அதுக்கு உத்தரவு கொடுத்தா நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அதிகாரிகளை வந்து டிசியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து தவறான வலைய வந்து இடைத்தரகர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வேலை நடக்க மாட்டேங்குது. அவங்க வந்து மறுபடியும் பணம் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி வராத பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் மேலே வந்து பொய்யான தகவலை சொல்லி யூடியூப் மூலம் பரப்பி விட்டு அவங்கள வந்து ஒரு 40 நாள்லேயே இப்போ ஒரு கமிஷனர் எடுத்துட்டாங்க. அவரெல்லாம் எந்த வித காசு வாங்கலை. எங்களுக்கு நிறைய பேர் நாங்களாம் போகிறோம். வேலையெல்லாம் கரெக்டாக நடந்துச்சு. அது ஏன் மாற்றினாங்கன்னு தெரில. ஆனால் யூடியூப்பில் கேட்டால் அவர் இது பணம் வாங்கினார் அப்படின்றாங்க. இது வரைக்கும் எங்கள் சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் நாங்கள் அங்கே போய் எங்கள் ஆளுங்க வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்டும் எந்த கட்டணமும் அவங்க வாங்கலை என்பதை தெரிவிச்சுக்கொள்கிறோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.